வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் டிவிகே சப்போர்ட்டர்ஸுக்கும் சமூக வலைதளத்தில் பயங்கர சண்டை. டிவிகே சப்போர்ட்டர் சொல்கிறாங்க, அண்ணாமலையும் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி மாறிட்டாரு, ஃபேக் நியூஸை பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கொந்தளிக்கிறாங்க. அதுக்கு வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க பதிலடி கொடுக்குறாங்க. இந்த ஃபைட்டு தான் போய்க்கு இருக்கு. முதல்ல அண்ணாமலை என்ன பதிவு போட்டாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரசு கேபிள் டிவியிலிருந்து பாலிமர் நியூஸு, நியூஸ் தமிழ் 24x7, தமிழ் ஜனம், இந்த 3 சேனலும் நீக்கப்பட்டிருக்கு. இந்த 3 சேனலும் சென்னை மற்றும் தமிழகத்தில் பல பகுதிகளில் நடக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனையை எடுத்து பேசினது இந்த 3 சேனல் தான். அதுக்கு பழி வாங்குறதுக்காக நீக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருந்தாரு. உடனே டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் டிவிகேவுக்கு பிரச்சனை வரும்போது டிவிகேவுக்கு பக்கபலமாக நின்னது அண்ணாமலை தான். கரூர் ஸ்டாம்பேடு விவகாரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் விஜய்க்கு எதிராக நின்னாங்க. அண்ணாமலை மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவாக நின்னார். அண்ணாமலை அப்போ விஜய்க்கு ஆதரவாக நிற்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு விஜய் சிஎம் சேர்லேயே உட்காந்துருக்க முடியாது. அப்போவே டிவிகேவுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் டிவிகே மேலே இருந்துச்சு. அதிலிருந்து டிவிகே மீண்டு வர அண்ணாமலையுடைய அந்த ஒற்றை ப்ரெஸ் மீட்டு தான் காரணமாக அமைஞ்சிச்சு. அதிலிருந்து டிவிகே காரங்களுக்கு அண்ணாமலை மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதையை நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க, ஃபேக் நியூஸை பரப்பிட்டீங்க அப்படின்னு பொங்கிக்கு இருக்காங்க. அண்ணாமலை ஃபேக் நியூஸெல்லாம் பரப்பலை. சம்மந்தப்பட்ட தமிழ் ஜனம் சேனலு ஆமாம் அரசு கேபிள் டிவியில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு எங்கள் சேனல் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பலை. இப்போ டிவிகே காரங்க சில புகைப்படங்களை ஷேர் பண்ணுறாங்க. பாருங்கள், பாலிமர் நியூஸ் தெரியுது பாருங்கள், அரசு கேபிள் டிவி டாக் டிவியில் தமிழ் ஜனம் தெரியுது பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோக்களை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோக்களை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அரசு கேபிள் டிவியுடைய லோகோ அதில் இல்லை. சில பிரைவேட் நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய லோகோஸ் இருக்குது. உதாரணத்துக்கு விகே டிஜிட்டல் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட், அதனுடைய லோகோ இருக்குது. இன்னொரு புகைப்படத்தில் SCVHD இந்த லோகோ இருக்குது. இங்கே பிரச்சனையே என்ன? அரசு கேபிள் டிவியில் இந்த 3 சேனலை காணோம் அப்படிங்கிறதான் பிரச்சனை. அரசு கேபிள் டிவி லோகோவோட இந்த 3 சேனல் வர மாதிரியான புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. சம்பந்தமே இல்லாமல் பிரைவேட் நிறுவனங்களுடைய லோகோவோட புகைப்படங்களை ஷேர் பண்ணி வருது பாருங்க அப்படின்னு டிவிகே காரங்க காமெடி பண்ணுறாங்க. இப்போது ஃபேக்ட் செக் யூனிட் இருக்காங்களே, உண்மையை சரிபார்க்கும் அமைப்பு, தமிழக அரசாங்கத்துக்கு கீழே இவங்க இயங்குறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நீக்கம்லாம் கிடையாது, டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக சில அரசு கேபிள் டிவியில் இந்த 3 சேனல் தெரியலை, டெக்னிக்கல் இஷ்யூ தான் காரணம், கூடிய விரைவாக அது சரியாயிரும் அப்படின்னு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் அண்ணாமலை கேட்டிருக்காரு, அது எப்படி இந்த 3 சேனலுக்கு மட்டும் டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சு, மற்ற எந்த சேனலுக்கும் வரல, இந்த 3 சேனலுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காப்புல. பொய்யையும் புரட்டையும் மக்கள் மத்தியில் உண்மை அப்படின்னு நம்ப வைக்க கடந்த திமுக ஆட்சியில் TN ஃபேக்ட் செக் யூனிட் செயல்பட்டுச்சு. இப்போ டிவிகே ஆட்சியிலையும் அதே நிலை தொடர்கிறது. இது மாற்றமில்லை. கன்னத்தில் மறு ஒட்டி கொண்டு வந்த அதே டெய்லர் அதே வாடகை ஏமாற்று வேலை அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காப்புல. இந்த பதிவை பார்த்துட்டும் டிவிகே கேடர்ஸு இப்போ தையா தக்கான்னு குதிச்சுக்கு இருக்காங்க. சாதாரண ட்விட்டர் பதிவுக்கே இப்படி குதிக்கிறீங்களே, அண்ணாமலை நாளைக்கு கட்சி ஆரம்பித்து அடுத்து களத்தில் இறங்கி அதிரடி காட்டுவாப்புல. அடிக்கடி ப்ரெஸ் மீட்டு, தமிழகம் முழுவதும் நடைப்பயணம், இது மாதிரி டிவிகே கவர்மெண்ட்டை ஆட்டம் காண வைப்பார். அப்போ டிவிகே சப்போர்ட்டர்ஸு எப்படியெல்லாம் குதிக்க போகிறீங்களோ அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க பதிவுகள் போடுறாங்க. ஸோ இந்த விவகாரத்தை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.